ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மர்லிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேரினேஷன். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அட் லாஸ்ட் இதில் கொஞ்சோண்டு நம்ம ரைஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன ஒரு பைண்ட் கொடுக்கறதுக்காக. அது நல்லா மசாலாலாம் வந்து அதில் பொட்டேட்டோவில் நல்லா பைண்ட் ஆகிருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மேரினேட் பண்ணுங்கள். எல்லா சைடும் வந்துட்டு அந்த மசாலா படுற மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மேரினேஷன் ஆனதும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஒரு தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது காஞ்சதும் பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். ஒரு 2 பல் பூண்டு போதும். லைட்டாக இடித்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி. பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்ச நேரம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் லைட் அதில் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை ஆட் பண்ணணும். இதில் அந்த க்ரஷ்டு கறி லிப்ஸ் போட்டேன் இல்லையா, அதுதான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் இதை ஆட் பண்ணியிருக்கோம், ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கோம். ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் சின்னதாக ஒரு கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். அதே நேரம் உள்ளர வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பொட்டேட்டோஸ். இந்த பூண்டு லைட்டாக ஃப்ரை ஆனதும் அதில் வந்து நம்ம அந்த பொட்டேட்டோஸை அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். என்னடா தோசைக்கல் மேலே போடுறாளே வேகுமா வேகாதா அப்படின்ற உங்களுக்கு சிந்தனையே வேணாம். ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா வெந்து வந்துடும். மற்ற நம்ம பேனில் ஃப்ரை ஆகிறத விட தோசைக்கல்லில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா சாஃப்டாக வேகும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஹீட் வந்து எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி அது வேகிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவும் அது வெந்துடும். லைட்டாக பெரட்டி விடுங்க. ஒரு உருளைக்கிழங்கா அப்படி தனித்தனியாக பிரித்து விடுங்க. எல்லா பக்கமும் அந்த தோசைக்கல் ஃபுல்லாக பரப்பி உருளைக்கிழங்கு வந்துட்டு வச்சுடுங்க கரண்டியால். அப்படி பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பாக வெந்து வரும். இந்த டிஷ்ஷோட ஃபைனல் ரிசல்ட் இதுதான். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. வெளியில் கிறிஸ்பாக உள்ளே சாஃப்டாக ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு. ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. பார்த்தோன்னே எடுத்து சாப்பிட்றலாம் போல இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.